நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் ஒதுக்கப்பட்ட கட்சிகளின் தொகுப்புகளை தற்போது பார்ப்போம். நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியுடன் எந்தெந்த கட்சிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன மற்றும் எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன என்பதை பார்ப்போம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ். திமுக கூட்டணியில் எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த கட்சிகள் போட்டியிடுகின்றன, கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். திமுக கூட்டணியில் ஏற்கனவே கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகள் எத்தனை என்பது ஏற்கனவே நிறைவடைந்துவிட்ட நிலையில் இப்போது கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் என்று தொகுதிகளை அடையாளம் காணும் பணியில் திமுக ஈடுபட்டு வருகிறது. அந்த வகையில் இப்போது வரை திமுக கூட்டணியில் 5 கட்சிகளுக்கு தாங்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் என்னென்ன என்பது உறுதியாகிவிட்டது. அதாவது ஏற்கனவே திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் சிதம்பரம், விழுப்புரம் என 2 தொகுதியில் போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டு அதற்கான ஒப்பந்தமும் கையெழுத்தாகிவிட்டது. அதே போல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி மீண்டும் நாமக்கல் தொகுதியில் போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டு அதற்கான ஒப்பந்தமும் கையெழுத்தாகிவிட்டது. மேலும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி கடந்த முறை போட்டியிட்டது போலவே இந்த முறையும் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டு அதற்கான ஒப்பந்தமும் திமுக தலைவர் முன்னிலையில் கையெழுத்தாகிவிட்ட நிலையில் இன்றைய தினம் 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் தாங்கள் போட்டியிடக்கூடிய தொகுதி என்னென்ன என்று திமுகவோடு ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தினார்கள். அவர்களுக்கும் 2 தொகுதிகள் என்னென்ன என்பது கையெழுத்தாகிவிட்டது. அந்த வகையில் பார்க்கும்போது திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த முறை மதுரை, திண்டுக்கல் என 2 தொகுதியில் போட்டியிடுகிறார்கள். கடந்த முறை மதுரை, கோவை என 2 தொகுதியில் போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இந்த முறை கோவை தொகுதி மாற்றப்பட்டிருக்கிறது. கோவைக்கு பதிலாக திண்டுக்கல் தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. திண்டுக்கல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்போது திமுக சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. திண்டுக்கல் தொகுதியை திமுக விட்டுக் கொடுத்திருப்பதால் கோவை தொகுதியில் இந்த முறை திமுக நேரடியாக போட்டியிட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. கோவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டலத்தில் மிக முக்கியமான ஒரு தொகுதியாக இருக்கிறது. அந்த தொகுதியில் இந்த முறை திமுக போட்டியிட வேண்டும், கோவை தொகுதியை திமுக தக்க வைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. எனவே கோவையை திமுக இந்த முறை நேரடியாக போட்டியிடலாம் என்று சொல்லப்படுகிறது. அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஏற்கனவே 2 தொகுதிகள் என்று எண்ணிக்கையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்த நிலையில் இப்போது அந்த 2 தொகுதிகள் என்ன என்பதும் உறுதியாகிவிட்டது. திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாகை, திருப்பூர் என ஏற்கனவே கடந்த முறை போட்டியிட்ட அதே தொகுதியில் மீண்டும் போட்டியிடுவது உறுதியாகிவிட்டது. இப்படியாக திமுக கூட்டணியில் 5 கட்சிகளுக்கு மொத்தம் 8 தொகுதிகள் என்ன என்பது அடையாளம் காணப்பட்டுவிட்டது. மீதம் இருக்கக்கூடிய மதிமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கும் விரைவில் தொகுதி என்ன என்பது அடையாளம் காணப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல மதிமுகவை பொறுத்த வரைக்கும் திருச்சி தொகுதி மதிமுகவுக்கு ஒதுக்கப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது. திருச்சி தொகுதியில் மதிமுகவின் முதன்மை செயலாளர் துரை வைகோ போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் 10 தொகுதிகள் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் நிலையில் அந்த 10 தொகுதிகள் என்ன என்பது நாளை இறுதியாகிவிடும் என்றும் சொல்லப்படுகிறது. இப்படியாக இன்றும் நாளையும் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை அடையாளம் கண்டு தொகுதிகளை ஒதுக்கிவிட்டு இன்னும் ஒரு வாரத்தில் வேட்பாளர் தேர்வை முடித்துவிட்டு வேட்பாளர் பட்டியலையும் வெளியிட திமுக முடிவு செய்திருக்கிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை 20 நாடாளுமன்ற தொகுதியில் நேரடியாக போட்டியிட்ட நிலையில் இந்த முறை 21 நாடாளுமன்ற தொகுதியில் நேரடியாக போட்டியிடுகிறது. எனவே 21 நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதிகள் மற்றும் வேட்பாளர் பட்டியலை திமுக விரைவில் வெளியிடும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.